My dear students, today we are going to calculate molecular formula from empirical formula. So last video la empirical formula or organic compound oda data கொடுத்திருக்காங்க. அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்க அப்படினா அதுல இருந்து empirical formula எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு empirical formulaவை யூஸ் பண்ணி அந்த compound ஓட molecular formula எப்படி calculate பண்றதுன்னு பார்க்க போறோம். So what's the difference between molecular formula and empirical formula? Already நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடியது என்னது CH3COOH ன்னு எடுப்போம். அப்படிதானே அசிட்டிக் ஆசிட்டோட ஃபார்முலா. இப்போ இதோட ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ். இப்போ கார்பன் இருக்கு அப்படின்னா கார்பன் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 2. இந்த மாதிரி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒரு காம்பவுண்ட்ல ஆக்சுவலா எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் ஆட்டம் பிரசன்டா இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம என்ன சொல்றோம் மோலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ ரேஷியோங்கிறது இந்த ரேஷியோ என்ன எழுதலாம்? 2:4:2 எழுதணும் அப்படின்னா இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கொடுப்போம்? 1:2:1. இது என்ன வரும்? கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ரேஷியோல எழுதக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Compound on analysis give the following percentage composition. Carbon is equal to 40%. Hydrogen is equal to 6.6%, oxygen is equal to 53.4%. So determine the molecular formula of the compound. So the molecular formula கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first நம்ம as usual நம்ம பண்ற மாதிரி empirical formula கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் molecular formula கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல இன்னொரு இது கொடுத்திருக்காங்க. molar mass of this compound. The molar mass இருந்தா தான் நம்ம molecular formula இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். So molar mass of this compound is equal to 60 gram mole power minus 1. இதோட molar mass கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம molecular formula கண்டுபிடிக்க போறோம். क्वेश्चनல இருந்து percentage of carbon எழுதிருக்கோம். carbon is equal to 40, hydrogen equal to 6.6 and oxygen equal to 53. So first நம்ம empirical formula கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள் போட்டுக்கலாம். எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. what are the elements? Carbon, hydrogen and oxygen. Next write the percentage of each element. First carbon 40%, hydrogen 6.6%, oxygen is equal to 53.4%. Next molar mass of carbon 12, hydrogen 1, oxygen 60. Next relative number of moles எப்படி கண்டுபிடிப்போம்? Percentage of an element divided by molar mass of an element. So 40 divided by 12 is equal to 3.3. Divide பண்ணோம்னா 3.3 கிடைக்கும். Next 6.6 divided by 1 is equal to 6.6. 53.4 divided by 16 is equal to என்ன கிடைக்கும்? 3.3. இப்போ next simplest ratio கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணோம்? lowest value எடுத்துட்டு எல்லா வேல்யூஸையும் அந்த lowest வேல்யூவால டிவைட் பண்ணோம்னா simplest ratio. இப்போ 3.3ங்கிறது தான் இங்க lowest value. So 3.3 the lowest value 3.3 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். Next 6.6 lowest value 3.3 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். Next 3.3 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இது ஹோல் நம்பரா தான் இருக்கு. பாயிண்ட் எதுவும் கிடையாது. சோ இதே தான் ஹோல் நம்பரா போட்டுக்கலாம். 1 2 1. So write first the empirical formula of the compound. Empirical formula is equal to என்ன கிடைச்சது? carbon 1 so C, hydrogen 2, H2, oxygen 1. So empirical formula of the compound is CH2O கிடைச்சிச்சு. இதுல இருந்து நம்ம molecular formula next molecular formula கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு formula அதுக்கு ஒரு formula யூஸ் பண்றோம். என்னன்னா n into empirical formula. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம n என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட empirical formula நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? CH2O. இப்போ formula இருக்கு.
நமக்கு n வேணும் அப்படின்னா n-க்கு இன்னொரு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். என்னன்னா n is equal to molar mass divided by empirical formula mass. இப்போ மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? molar mass is equal to 60 gram mole power minus 1. அப்ப அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா 60 molar mass equal to 60 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ங்கிறது நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கிடைச்சிருக்கு? CH2O. அதை அப்படியே எழுதிக்கோங்க, CH2O. இப்போ இது ஒவ்வொரு எலிமெண்டோட மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் எழுதி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படிங்கிறது என்னது? ஒவ்வொரு எலிமெண்ட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒவ்வொரு எலிமெண்டோட மாஸ் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, கார்பனோட மோலார் மாஸ் எவ்வளவு? 12. இப்போ 12 into கார்பன் எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. சோ 12 into 1 plus ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் is equal to 1. So 1 into இது ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ 2 போட்டுக்கலாம். 1 into 2 plus ஆக்சிஜன் எவ்வளவு? 16. So 16 into 1 is equal to எவ்வளவு வந்தது? 12 plus 2 plus 16. So total 30. இப்படிதானே இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So n is equal to molar mass 60 divided by empirical formula mass is equal to 30. அப்ப ரெண்டும் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? is equal to 2. So வேல்யூ n கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஈஸியா என்ன பண்ணலாம்? molecular mass எழுதலாம். molecular formula is equal to என்னது? n into empirical formula அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n is equal to 2 into empirical formula என்ன கிடைச்சது? CH2O. CH2Oங்கிறது empirical formula. சோ ஒவ்வொன்றையும் ரெண்டால டிவைட் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். 2 into அதாவது கார்பன் 2 எடுத்துக்கலாம். அப்போ C2 ஹைட்ரஜன் 2 இருக்குல்ல, 2 into 2 4. சோ ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 1 இருக்கு. சோ 1 into 2 2. C2H4O2ங்கிறதா என்னது? வினிகர்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ஆசிட். அதாவது இது நம்ம என்ன எழுதலாம்? அசிட்டிக் ஆசிட். வினிகர்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ஆசிட் என்னது? அசிட்டிக் ஆசிட். இதை எப்படி எழுதிக்கலாம்? CH3COOH ன்னு எழுதிக்கலாம். இதோட molecular mass தான் C2H4O2. Next question பாருங்க. A compound present in sawmill has the following percentage composition. Its molar mass is equal to 90 gram mole power minus 1. இதுல என்னெல்லாம் percentage இருக்கு அப்படின்னா கார்பன் 40%, ஹைட்ரஜன் 6.6% and oxygen 53.4%. இப்போ முன்னாடி இருந்த காம்பவுண்ட் நம்ம வினிகருக்கும் இதே percentage தான் கொடுத்திருக்காங்க. கார்பன் 40, ஹைட்ரஜன் 6.6 and oxygen 53.4%. சோ அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் இது கிடைக்கும். இதெல்லாம் எல்லாமே சேம் percentage இருக்கு அப்படின்னா சோர் மில்க்லயும் இருக்கக்கூடிய ஆசிட்லயும் வினிகர்ல இருக்கக்கூடிய ஆசிட்லயும் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே சேம் percentage தான். சோ நம்ம திரும்பவும் அதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கிடைச்சது? CH2O. அப்ப அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு நம்ம இதை மோலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணலாம். அதாவது சேம் டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே சேம் டேட்டா தான் வரும். சோ அந்த டேட்டாவை இந்த क्वेश्चनக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ molecular formula கண்டுபிடிக்கலாம். molecular formula is equal to formula என்னது? n into empirical formula. So empirical formula நமக்கு தெரியுது என்னது? CH2O. So n number of atoms கண்டுபிடிக்கணும். இது என்ன? n is equal to என்ன கொடுத்திருக்காங்க? molar mass divided by empirical formula mass. molar massங்கிறது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 90. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வினிகருக்கு கண்டுபிடிச்சோம்ல, அசிட்டிக் ஆசிட்னு சொன்னோம்ல, அதே சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான். அப்போ சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதுதானே? அப்ப திரும்ப வேணா கண்டுபிடிக்கலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிச்சோம்? அதாவது CH2O இருக்குன்னா கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் இல்லனா மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 12. சோ 12 into 1 plus ஹைட்ரஜனுக்கு 1. so 1 into 2 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2 எடுத்துக்கிறோம். plus ஆக்சிஜன் 1 இருக்கு.
molar mass 16, so 16 into 1 is equal to எல்லாம் add பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 30 கிடைக்கும். So molecular formula is equal to n into empirical formula. இதுதானே, அதாவது n கண்டுபிடிக்கிறோம். இப்போ 90 divided by 30 கேன்சல் பண்ணோம்னா 3 கிடைக்குது. அப்போ molecular formula, so இது n கண்டுபிடிக்கிறோம். அப்படிதானே, இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது யூஸ் பண்றோம், 90 divided by 30 is equal to 3. n வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த n வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம molecular formula கண்டுபிடிக்கிறோம். So molecular formula is equal to, formula என்னன்னு படிச்சோம், n into empirical formula. n கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு இருக்கு 3. So 3 into empirical formula என்னன்னு சொன்னோம், CH2O. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் empirical formula. So இதை மல்டிப்ளை பண்ணலாம். So molecular formula is equal to, இங்க 1 இருக்கு, அப்படி தானே, 1 into 3 3, C3, 2 into 3 6, so H6, oxygen 1 இருக்கு, so 1 into 3 3, so C3H6O3 அப்படிங்கிறது என்னது, அதாவது சோர் மெத்தில் பிரசன்ட் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன அப்படின்னா லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட்டோட molecular formula என்னது C3H6O3. ஸோ உங்களுக்கு empirical formula கண்டுபிடிச்சு அதுல இருந்து molecular formula எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம empirical formula கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து molar mass கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி molecular mass ஆஃப் தி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.